நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக ப்ரொஃபசர் டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் என்ற அமைப்பின் சார்பாக அதன் ஆர்கனைசராக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்களுடனான சந்திப்பு அரங்கம் மெல்பர்ன் நகரிலிருந்து சேகர் நடராஜா நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறார். தொடருங்கள். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் டாக்டர் வணக்கம் சம்பத். வணக்கம் வணக்கம் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். கேமராவை கொஞ்சம் நிமித்தி வைத்துக் கொள்ளுங்கள். சரியா, இப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பின்புலத்தையும் உங்கள் அமைப்பினுடைய பின்புலத்தையும் பற்றி ஒரு சிறு விளக்கம் தர முடியுமா? என்னோட பெயர் வி.ஆர்.எஸ். சம்பத், டாக்டர் வி.ஆர்.எஸ். சம்பத், வழக்கறிஞர் மற்றும் ஆசிரியர் சட்டக்கதிர், அதாவது அட்வொகேட், எடிட்டர், சட்டக்கதிர், லா ஜர்னல், அண்ட் ஆல்சோ தி பிரசிடென்ட் ஆஃப் தி மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன். நான் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக பொதுப்பணியில் இருந்து வருகிறேன். நான் 33 ஆண்டுகளாக சட்டக்கதிர் என்கிற லா ஜர்னலை நடத்தி வருகிறேன். தமிழில் வருகிற ஒரே சட்ட மாத இதழ் சட்டக்கதிர் மட்டும்தான். ஏனென்றால் இந்தியாவிலே வழக்க சட்ட மொழி நீதிமொழி ஆங்கிலம். அந்தந்த மாநில மொழிகளிலே சட்டத்தையும் நீதியையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலே தமிழிலே ஒரு சட்ட மாத தொடங்க வேண்டும் என்று தொடங்கி 33 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசிரியராகவும் வெளியிடுபவராக நான் இருந்து வருகிறேன். அது தவிர உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் எப்போதும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது, பட்டிமன்றங்கள் நடத்துவது, இசை நிகழ்ச்சி நடத்துவது, திரைப்பட நிகழ்ச்சிகள் நடத்துவது, திரை நடிகர்களை கூப்பிட்டு பாராட்டுவது, இப்படியான நிகழ்ச்சிகள் தான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட பொருளாதாரத்துறையிலே, வணிகத்துறையிலே, அதாவது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் என்கிற துறையிலே வளர வேண்டும் என்பதற்கான கலந்துரையாடலும் கருத்தரங்கமும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்ற எண்ணத்தில் தான் இந்த மாநாட்டினை முதலாக 2005 சிட்னி மாநகரத்தில் நாங்கள் தொடங்கினோம். இந்த மாநாட்டை தொடங்கிய முதல் பெருமை சிட்னி மாநகரத்துக்கே உண்டு. அந்த 2005 ஆஸ்திரேலியாவில் உள்ள மகாலிங்கம் சின்னத்தம்பி அவர்களும் திரு பாலேந்திரா, சிட்னியில் உள்ள முன்னாள் ஆபன் நகரத்தினுடைய முன்னாள் துணை மேயர் பாலேந்திரா அவர்களுடைய முயற்சியால் நாங்கள் முதல் மாநாட்டினை மாநாடு என்ற பெயர், அதாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு என்ற பெயர் அல்லாமல் உலக தமிழர் வணிக மாநாடு என்று அதை நடத்தினோம். அது மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு நாள் மாநாடு தான் அது. அதனைத் தொடர்ந்து 2வதாக கோலாலம்பூரில் நடத்தினோம். பிறகு 2009 அது உலக தமிழர் பொருளாதார மாநாடு என்று பெயர் மாற்றம் பெற்று இன்றைக்கு 12 மாநாடுகள் பல்வேறு நாடுகளிலே நடைபெற்றிருக்கிறது. சென்ற ஆண்டு மிக சிறப்பாக அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனிலே நடைபெற்றது. 640 பேராளர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், தமிழர்கள் தங்களுடைய வணிகத்திலே, பொருளாதாரத்துறையிலே, அதாவது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் என்கிற துறையிலே வளர்ந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்கான ஒரு கலந்துரையாடல் கூட்டமாக இது நடைபெற்று வருகிறது. இதனுடைய நோக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நடத்துவதை பார்த்து இதே போல பலரும் இன்றைக்கு நடத்துகிற அளவுக்கு இந்த கருத்தொற்றுமை வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள பெட்னா என்கிற மாநாடு வருடம் 5000 பேரை கூப்பிட்டு, தமிழர்களை கூப்பிட்டு நடத்துகிறார்கள். அவர்களே கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பொருளாதார மாநாட்டினை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல சென்னையில் உள்ள கிறிஸ்துவ ஃபாதர் ஒருவர், ஜெகத் கஸ்பர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் நாங்கள் நடத்துகிற மாநாட்டை பார்த்து எங்களிடம் நேரிலே விளக்கம் கேட்டு, நானும் அதே போல நடத்தலாமா என்று எங்களிடம் கேட்டார். பேஷா நடத்தலாமே, யாருனாலும் நடத்தலாம். திமுக, அதிமுக, மதிமுக என்று பல கட்சிகள் உருவாகியிருக்கிறது. அதே போல பொருளாதார மாநாட்டிலும் பல அமைப்புகள் உருவானால் நல்லதுதானே என்று சொன்னேன். அதற்கு பிறகு ரைஸ் என்று ஆரம்பித்து அவர் ஒன்று நடத்தி வருகிறார். 2018 நாங்கள் 20 ஆண்டுகளை கடந்து விட்டாலும் அவரும் நமக்கு சரிசமமாக எல்லா ஊரிலும் நல்ல வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்த மாநாட்டிற்கு பிறகு
தமிழர்களிடையே குறிப்பாக வணிக முயற்சியிலே, ஒரு பொருளாதார வளர்ச்சியிலே, அதோடு அல்லாமல் தங்களுடைய தொழில் திறன் வளர்ச்சியிலே பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார் என்றால் அது மிக ஆகாது. இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் குஜராத்திகள் தான் தொழில் செய்பவர்கள், பஞ்சாபியர்கள் தான் தொழில் செய்பவர்கள். ஆனால் தமிழர்கள் தன்னுடைய குழந்தைகளை டாக்டராக ஆக்க வேண்டும், அல்லது என்ஜினியராக ஆக்க வேண்டும், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆக்க வேண்டும், வழக்கறிஞராக ஆக்க வேண்டும், ஆர்கிடெக்ட் ஆக்க வேண்டும். அப்படிதான் நினைக்கிறார்களே தவிர ஒரு தொழில் முனைவோராக, ஒரு பிசினஸ் மேனாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. உள்ளாட்சி மங்கலத்தை நான் ஒருவருடன் சந்திக்கிற போது அவர் சொன்னார், நம்ம ஊர்ல நம்ம கம்பெனினா நான் இருப்பேன், என் பையனுங்க இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருக்கும், இல்ல ஃபேமிலி கம்பெனியா இருக்கும். பம்பாயில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு அது லிஸ்டட் கம்பெனியா மாத்தி பேங்க்லயும் கவர்மெண்ட்லயும் பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணி அதுல மேலும் பணக்காரன் ஆவது எப்படி என்பதிலே அவர்கள் வல்லவர்கள். நம்ம பணத்தையவே வச்சு நாமளே கஷ்டப்பட்டு நாமளே தொழில் பண்ணி நாமளே கஷ்டப்படுவோம். நமக்கு அந்த பெருந்தன்மையும் பரந்த உள்ளமும், அதாவது பப்ளிக் ஃபண்டை யூஸ் பண்ற கெப்பாசிட்டியும் நமக்கு வரல அப்படி என்று சொல்லுவார். ஏன்னா அவர் பெரிய பணக்காரராக வளர்ந்தவர், மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தவர். அவர் வாயாலே இந்த வார்த்தை வந்தது. இன்றைக்கு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்பதான் முள்ள நீங்க டிவிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னையில நீங்க மதுரையில ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஃபேமிலி கம்பெனி தான். இப்பதான் அது லிஸ்டட் கம்பெனியா மாறி இருக்கு. பல பேர் தமிழ்நாட்டில் இப்ப லிஸ்டட் கம்பெனி கொண்டாந்துருக்காங்க. அமெரிக்காவில் போனீங்கன்னா பல தமிழர்கள் இப்பொழுது சாப்ட்வேர் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேர் பில்லியனர்களா இருக்கிறார்கள். அதாவது நீங்க சுந்தர் பிச்சை எடுத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி, அவர் மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவருக்கு எல்லா அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு 3000 கோடி ரூபாய்க்கு அவருக்கு வருமானம் வருகிறது சம்பளமாகவே. இப்படி தமிழர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திறமையால். ஆகவே நாம எப்படி ப்ரொஃபஷனலா ஷைன் பண்றோமோ அதே மாதிரி பிசினஸ்லயும் ஷைன் பண்ணணும். எப்படி சினிமாக்காரங்களுக்கு மீட்டிங் நடத்துறோமோ, எப்படி பட்டிமன்றம் நடத்துறோமோ, எப்படி இசை நிகழ்ச்சி நடத்துறோமோ, அதே போல இதுவும் ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு தமிழர்கள் எல்லா ஊர்லயும் ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் கான்பரன்ஸோ, எக்கனாமிக் கான்பரன்ஸோ, பிசினஸ் கான்பரன்ஸோ நடத்தணும். அந்த வகையில தான் இந்த 13வது மாநாடு வருகிற செப்டம்பர் மாசம் 11, 12, 13 தேதிகளில் மொரீஷியஸ் தீவுல நடக்க இருக்கிறது. மொரீஷியஸ்ல 1 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். மொத்த ஜனத்தொகை 15 லட்சம் தான். ஆனாலும் கூட மொரீஷியஸ் தீவினுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அங்க பைனான்சியல் டிரான்சாக்சன் ரொம்ப ஈஸி. யாருனாலும் 2வது அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், யாருனாலும் அவங்க பணத்தை அங்க டிபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு டபுள் டாக்ஸேஷன் பெருசா கிடையாது, பல வசதிகள் உண்டு. ஆக இந்தியாவில் பல கம்பெனிகள், அதாவது 90% கம்பெனிகளுக்கு செகண்ட் அக்கௌண்ட் எங்கன்னா மொரீஷியஸ்ல இருக்கும். அப்படி பல பேர் உலகம் முழுசும் பல பேர் செகண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அங்க. அது பிசினஸ்க்கு ஒரு உகந்த நகரம் தீவாக இருக்கிறது. அந்த ஊரை போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு போற மாதிரி ஒரு சின்ன நகரமாகவோ ஒரு கிராமமாகலாம் இருக்கும். ஆனால் அந்த ஊரிலே பல விஷயங்கள் இருக்கிறது. அங்க 15 லட்சம் பேரிலே 10 லட்சம் பேர் வடநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தமிழர்கள் தான் முதலில் போய் இறங்கினார்கள் மொரீஷியஸில். ஆகவே அங்க இருக்கிற ரூபா நோட்டில் தமிழ் தான் முதலில் இருக்கும். 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் என்று எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கும் அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் வாய்ப்பாக இருக்க வேண்டும். அதே போல தொழில் நடத்துவர்களுக்கும் வாய்ப்பாக இருக்க வேண்டும். ப்ரொஃபஷனல்ஸுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும். அதே என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த ஆண்டு மொரீஷியஸில் இந்த மாநாட்டை வைத்திருக்கிறோம். மாநாட்டினை தொடக்குவதற்காக அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரையும், முடித்து வைப்பதற்காக அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரையும் அழைத்திருக்கிறோம். அவர்களும் வருவதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல இந்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், பாண்டிச்சேரி அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறோம். அதே போல எப்போதும் அதே மாதிரி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பியிருக்கிறோம். எவ்வளவு பேர் வரான்னு தெரியாது. இந்த மாநாட்டின ஒரு விஷயம் என்னன்னா, அவரவர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு அவர்கள் செலவில் தங்கி அவர்கள் செலவில் மாநாட்டை கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய 11 அரசாங்கம் செலவழிக்கிறது. ஆகவே இதற்கு மிக குறைந்த அளவில்
இதான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாங்க போட்டு அந்த மாநாட்டை நாங்க நடத்துறோம். $200 வைத்திருக்கிறோம் 3 நாட்களுக்கு. அந்த 3 நாட்களுக்கும் மதிய உணவும் இரவு உணவும் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான அனுமதி சீட்டும் 11 மணிக்கு காஃபியும் 4 மணிக்கு காஃபியும் மாநாட்டு பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட்டும் கொடுக்குறோம். ராத்திரில எல்லா டெலிகேட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறதுக்கான கெட் டுகெதர் டின்னரும் இருக்கிறது. பகலிலே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டவரிடம் உங்க விசிட்டிங் கார்டை மாத்திக்கலாம். உங்களுடைய பணத்தை அவரிடம் பரிமாறிக்கொள்வதற்கோ, உங்களுடைய அறிவை அவரிடம் பரிமாறிக்கொள்வதற்கோ, உங்களுடைய திறமையை அவரிடம் பரிமாறிக்கொள்வதற்கோ அந்த மாநாடு வாய்ப்பாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் a talent, you can use your talent to give to others to make money. If you have a money, you can give to others to make money. If you have a contract, you can give it to others to make money. This is the aim of the conference, to make money to economically develop our Tamil community. This conference not only for Tamils, other community also can participate. In a bottom of the line as Tamil, if you want to start our South Indian restaurant at Masala Dosa Kadai, only Tamils only can eat Masala Dosa. Masala Dosa விற்பனை ஆகாது. யாருனாலும் சாப்பிடுங்கனாலும் விற்பனை ஆகும். ஆகவே இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்ல பணம் வச்சிருக்கிற எந்த கம்யூனிட்டிக்கார் வந்தாலும் சந்தோஷம், திறமை உள்ளவர்கள் எந்த கிடையாது. ஆனாலும் பாட்டம் அந்த கான்ஃபரன்ஸோட எய்ம் என்னன்னா, நம்ம ஆட்களை உயர்த்துவது எப்படி என்பதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை விட முக்கியமான இந்த மாநாட்டுல இந்த மாநாட்டில் இந்த 3 நாட்களும் நீங்கள் பார்க்காத பலரை ஒரே இடத்தில் பார்க்கிற வாய்ப்பு. நீங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஊருக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கறத அப்படியே எளிதல்ல. இந்த மாநாட்டில் அதற்கான வாய்ப்புகள் பலதும் உங்களுக்கு கிட்டும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, டாடா கம்பெனியுடைய இன்றைய சேர்மன், அதாவது டாடா கம்பெனி 33 கம்பெனிகளையும் $1,00,000 1 லட்சம் கோடி US சொத்துக்களையும் பிசினஸையும் உள்ள கம்பெனி. ஏர் இந்தியாவும் அவங்கதான் ஓனர்ஷிப். அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இப்ப சேர்மன் யாருன்னா, நம்ம ஊரு தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கலைக்கு சேர்ந்த சந்திரசேகர் தான் தலைவர். அவரை போய் பார்க்கணும்னா நான் இங்க இருந்து நானும் ஒரு வாரமா அப்பாயின்மெண்ட் கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அவரை போய் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி பல பேரை ஒரு இடத்தில் அழைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இப்படி செய்து அவர்களுக்கு ஒருவருக்கு சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். இந்த மாநாடுகள் கடந்த 20 ஆண்டுகளில் பலருக்கும் பல வாய்ப்புகளை அளித்திருக்கிறது, பலருக்கும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த மாநாட்டில் பலரும் இந்த தொடர்பினால் பல புதிய கம்பெனிகளை உருவாக்கவும் புதிய பிசினஸ் உருவாக்கவும் வழிவகையாக அமைந்திருக்கிறது என்பதை நான் உங்களிடம் செல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலே வருஷம் மினிமம் 10-20 பேர் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டுல என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதை விட மகிழ்ச்சிக்குரிய செய்தி, இந்த மாநாட்டினுடைய ஆரிஜினே நீங்க தான், ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாலபாந்தரன் சென்னைக்கு முதல்ல இந்த மாநாட்டை பத்தி ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் நடந்த போது அவர் கலந்துக்கிட்டு சொன்னாரு, முதல் மாநாட்டை நாங்களே எங்க ஊர்ல நடத்தி கொடுக்கணும்னு அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு, அதுக்கு பிறகு நான் போன்ல மகாலிங்கம் சின்னத்தம்பியோட போன்ல பேசி அவரை நிதி உதவி பண்ண சொல்லி, இவர் உள்ளூர்ல இருந்து எல்லா மற்ற உதவிகளை எல்லாம் செய்து அந்த மாநாடை நாங்கள் நடத்தினோம் 2005 என்றால், அன்றிலிருந்து இந்த மாநாடு ஒரு என்ஜிஓவாக, ஒரு தனி மனிதனுடைய கூட்டாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. சில நேரங்களில் அரசாங்கங்களும் உதவி செய்கின்றன. இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உதவியும் தொடர்ந்த மாநாட்டிற்கு ஆசீர்வாதமும் உதவியும் இருந்து வருகிறது என்பதை பெருமையுடன் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நீங்கள் நல்ல விடயம் சொன்னீர்கள். இங்கும் பல சங்கங்கள் உண்டு. ஆஸ்திரேலிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்றெல்லாம் சில சங்கங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் சிறு தொழில் முனைவோர்களைத்தான் ஒன்று கூட சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. வியாபாரம் என்று சொன்னாலும் இங்க பல விதம் உண்டு. சில ரெஸ்டாரண்ட் வைக்கிறார்கள், சீலை விற்கிறார்கள், அப்படி சிறு. நீங்கள் சொல்வது மத்திய நிலையில் அல்ல உயர்ந்த நிலையில் உள்ள வியாபாரிகளை சொல்கிறீர்களா? பெரும் கட்டிடங்களை கட்டுவது, பெரிய தொழில்துறைகள், எப்படிப்பட்ட தொழில்துறைகள் இங்கு? அப்படி இல்ல, சிறு தொழில், பெருந்தொழில், வணிகம், ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர்ஸ், அட்வொகேட், என்ஜினியர்ஸ், இப்படி இருக்கிறவர்களும் சரி, தொழிலதிபர்களும் சரி, மேனேஜர்ஸ் ஆஃப் தி வேரியஸ் கம்பெனிஸும் சரி, சிஓஸும் சரி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, மொரிஷியஸ்ல கூட மொரிஷியஸ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கிறது.
தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறது, அமெரிக்காவிலே இருக்கிறது. சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அந்த மாதிரி ஒரு 36 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முழுக்க அதுல இருக்கிற உறுப்பினர்களை அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அந்த வருஷத்துக்கு ஒரு இடம் மீட்டிங் நடத்துறது, அப்பப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடுறது போன்ற காரியங்களை அவங்களுக்குள் செய்து கொள்கிறார்கள். இது என்னன்னா இன்டர்நேஷனலி இருக்கிற தமிழ் கம்யூனிட்டியோட ஒரு கெட் டுகெதர் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், டு நோ ஈச் அதர், டு creating a network among our Tamil community and the Indian community and the international community to develop each other for various avenues. ஒரு தனிப்பட்ட மக்களை சொல்கிறீர்கள். அதுல என்னோட விடயம், இப்ப சில ஒரு ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்றா, உதாரணமாக மெல்பர்னில், சிட்னியில், இல்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு தொழில் துறையை முன்னேற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒன்று கூடல்களை அங்கு நடத்தி அங்குள்ள வியாபாரிகளை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய, அதாவது இன்வெஸ்டர்ஸையும் பார்ட்டிசிபென்டையும் கூட்டுற ஒரு முயற்சியும் நடக்கின்றதா? அதை நாங்கள் இன்னும் செய்யவில்லை. அந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நாட்டுல நடத்துறோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? போன வருஷம் அமெரிக்காவில் நடத்தினோம், அதுக்கு முந்தின வருஷம் மலேசியாவில் நடத்தினோம், அதுக்கு முந்தின வருஷம் இந்தியாவில் நடத்தினோம், அதுக்கு முந்தின வருஷம் துபாயில நடத்தினோம், அதுக்கு முந்தின வருஷம் பாண்டிச்சேரியில் நடத்தினோம். அப்படி ஒரு 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 இந்த மாநாடு எப்படின்னா, ஒரு ஆண்டு இந்தியாவிலும் ஒரு நாடு வெளிநாட்டுல வச்சிருந்தோம். ஆனா கடந்த 3 ஆண்டுகளா தொடர்ந்து வெளிநாட்டுல தான் நடந்து வருது இந்த மாநாடு. அடுத்த ஆண்டு நாங்க டெல்லியில் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடத்துறோம். பர்டிகுலரா உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல போன தடவை நாங்கள் விசாரித்த போது இலங்கை அரசாங்கமே யாழ்ப்பாணத்துல ஒரு வணிக தொழில் முனைவோர் மாநாட்டை அவர்கள் அரசாங்கமே நடத்தினார்கள். ரொம்ப சிறப்பாக தான் நடந்துச்சு. என்ன கூட அதுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க, நான் போக முடியாம போச்சு. என்னை ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்க சென்னையில் இருக்கிற டெப்டி ஹை கமிஷனர் ஆஃப் ஸ்ரீலங்கா எனக்கு அந்த அழைப்பை கொடுத்தாரு, நீங்க வாங்க சார். நான் அவரை கூப்பிட்டுருந்தேன் இலங்கை, அவர் அமெரிக்காவுக்கு கலந்துக்கிட்டாரு. அதனால இன்டர்ன் அவர் என்ன கூப்பிட்டாரு, நானும் அதுக்கு வர்றதா இருந்து லாஸ்ட் மினிட்ல வராம போச்சு. அரசாங்கம் தொடர்ந்து நிறைய நடத்துறாங்க. அரசாங்கம் நடத்துறது எப்படின்னா, கவர்மெண்ட் இஸ் டூயிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்னா சென்னைக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி தான் பார்ப்பாங்க. நாம நடத்துற கான்ஃபரன்ஸ் எல்லாம் சென்னை, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், இது மெல்போர்ன் இல்லை. நாம நடத்துறது எந்த உலகத்துல எந்த மூலை இருக்கிற தமிழ்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ரிலேட்டட் பீப்புள் டு டெவலப் ஈச் அதர் டு எக்கனாமிக்கலி அண்ட் ஆல்சோ தே கேன் இன்வெஸ்ட் எனிவேர் இன் தி வேர்ல்டு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நாளைக்கு மொரிஷியஸ்ல போய் ஒரு காலேஜ் போடுறாங்கன்னா நாங்க வேணாம்னு சொல்ல போறதுல. இப்போ ஆல்ரெடி விஐடி யூனிவர்சிட்டி ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒரு யூனிவர்சிட்டி அட் மொரிஷியஸ். என்ன காரணம், நாங்க போய் எங்க கான்ஃபரன்ஸ் ஹாலில் போனதுனால அவங்களுக்கு பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர்களுக்கு வாய்ப்பு தான் ஏற்படுத்த முடியும். நம்ம we don't have a big infrastructure with us. எங்களுக்குன்னு ஆபீஸோ, எங்களுக்குன்னு ஒரு பில்டிங்கோ, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபண்டோ எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவோம், அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் டெலிகேட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அதை பேஸா வச்சுட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி அதனால உதவி செய்து வரோம். இப்ப கூட அரசாங்கத்துல கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுங்க, எங்களுக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இது வந்த பாடு இல்லை. ஆமா, இல்ல இதனால் உங்கள் இந்த பயனாளிகள் யாராக இருப்பார்கள்? உலகம்பால் தமிழர்கள் வியாபார முனைவோராக வருபவர்களால் இதில் பலனடைவார்கள் இல்லையா? யார் வரணும் அவங்க தான் பயனடைய முடியும். கிட்டத்தட்ட 12 கோடி பேரா பயனடைய முடியும் தமிழர்கள். யார் நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க போறீங்களா, நீங்க தான் பயனடைவீங்க. யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இதுல நாங்க நடத்துற மாநாட்டுக்கு வந்தா மாநாட்டுல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் நீங்க தான் பார்க்க முடியும். உங்களுக்கு அதனால பலன் கிடைக்கும். வராதவர்களுக்கு அந்த பலன் எப்படி கிடைக்கும்? ஆமா, அதான் வியாபாரிகள் மட்டும் இல்ல, நிறைய அட்வொகேட்ஸ் வராங்க, நிறைய ஆர்கிடெக்ட் வராங்க, நிறைய மெடிக்கல் ஹெல்த்துக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம், லாயர்ஸ்க்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறோம், ஆர்கிடெக்டுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம், மேனேஜர்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம், ஜெனரல் அதாவது பீஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம். பெரிய பெரிய கம்பெனிகள் எப்படி எல்லாம் ஒரு நிதி உதவி செய்யலாம் பத்தி செக்ஷன் வச்சிருக்கோம்.
உலகம் முழுசும் நீங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படின்றத பத்தி செஷன் வச்சிருக்கோம். இப்ப ரீசெண்ட் வார் ஈராக் வாரனால எப்படி உலகம் முழுசும் பாதிச்சிருக்குன்றத பத்தி ஒரு செஷன் வச்சிருக்கிறோம். பீஸ் உலகம் முழுசும் எக்கனாமிக் டெவலப்மெண்டா தானா எப்படி பீஸ் வரும், எப்படி மக்கள் சண்டைக்கு போடாம தானா செட்டில் ஆவாங்க என்பதை பத்தி ஒரு செஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி கடல் சார் வாணிகம் மொரிஷியஸ் கடல் சார் வாணிகத்தை வச்சிருக்கிறோம். இப்படி பலதை வச்சிருக்கோம். ஆமா, இந்த 3 நாட்களில் இத்தனை பிரிவுகளுக்கான காலத்தை 1 மணி நேரம் ஒரு செஷன், 20 செஷன் ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு நடக்கும் போது அது 3 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 செஷன் பர் டே நடக்கும். 18 செஷன் இருக்கும். 18 ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 4 பேர் 5 பேர் பேனல்ல பேசுவாங்க அந்த டாபிக்ல. ஆமா ஆமா இல்லை, என்னோட விடயம் என்னன்னு சொன்னால், இங்கு நாங்கள் சிந்திப்பதில் இலங்கை அரசாங்கத்தின் உதவியுடன் யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த மாநாட்டில் அவர்களுடைய நோக்கம் பல நாடுகளில் பல இடங்களில் உள்ள முதலீட்டாளர்களை உள்வாங்கி அங்கு தொழில்துறையை முன்னேற்றுவதற்கானது. அப்படிப்பட்ட இதுகள் நீங்கள் செய்வதில்லை. நீங்கள் ஆனால் ஒரு தொழில் முனைவோர் இல்ல, நாங்க அரசாங்கம் இல்லையே. அரசாங்கத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அரசாங்கத்துக்கு ஃபண்ட் எவ்வளோ, அரசாங்கத்துல 50 பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க, நாங்க வாங்கி கொடுக்குறோமா? எங்களால முடியாது. இல்லை அந்த இல்லை டிக்கெட் வண்டி இல்ல செலவு. இப்போ நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டீங்களா, பேசுறதுக்கு கூப்பிட்டீங்களா, எனக்கு அகாமடேஷன் கொடுப்பீங்களா, டிக்கெட் கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்களே. ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டோம்னா கேக்குறாங்களே, இதெல்லாம் வரமாட்டேன்றாங்க. நான் வரலைங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது, நான் வரலன்றான். அவங்களுக்கு அவன் விருப்பப்பட்டுதான் வரணும். விருப்பப்பட்டு வரணும். அதில் அவர்கள் மற்ற தொழில் முனைவோர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதால் அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை செய்யலாம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? ஆமா, இது ஒரு கெட்டுக்குதல் தான், ஒரு வாய்ப்பு. இப்ப உதாரணத்துக்கு கோபியர் ஒரு கான்பரன்ஸ் நடத்துறாங்க. இந்தியன் கோபியர்னாக்க குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் இந்தியன் ஆரிஜின் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட்ல நடக்குது. எல்லா நாட்டிலயும் இருக்கு. அவங்க எல்லா ஊர்லயும் மாநாடு நடத்துறாங்க. நாங்க நடத்துற தேதியிலேயே மொரிஷியஸ்ல அவங்க ஒரு மாநாடு வச்சிருக்காங்க, இதே மாநாடு. ஆமா, அதுவும் நடக்குது. மனிதர்கள் எப்படி ஒரு கம்பராமாயணத்தை பற்றியும் கம்பராமாயணத்தை பத்தி மாநாடு நடத்துறீங்களோ, திருக்குறளை பத்தி எப்படி நடத்துறீங்களோ, அது மாதிரி தொழிலை பத்தி நடக்கிற மாநாடு. அவ்வளவுதான் இது. அவ்வளவுதான். இதுல நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இடம் ஆட் பண்ணி பில்டிங் ஆட் பண்ணி உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு பண்ணுவாங்கன்னு இதுல எதிர்பார்க்க கூடாது. சாதாரண ஒரு ஆமா, இது மெயினா ஒன்லி நெட்வொர்க்கிங் தான், வேற நோ அதர் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ஆமா, நெட்வொர்க்கிங் இன்னொரு தொழில் துறைசார் உங்களை போன்ற தொழில் துறைசார் விற்பனர்களுடன் ஒரு தொடர்பாடலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? ஆமா ஆமா. அதாவது உங்களுடைய நோக்கம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் வர்த்தகர்களை இணைத்து அவர்களுக்குள் ஒரு வர்த்தக பரிமாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொள்வது. ஆமா ஆமா. சரிங்களா? முடிக்கலாமா? முடிக்கலாம். மீட்டிங் இருக்கு. அதாவது இந்த மாநாட்டு தேதியை இன்னொரு தடவை குறிப்பிட்டு விடுங்கள். நாங்கள் இந்த மாநாடு வருகிற செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி 3 நாட்களுக்கு வாஜ்பாய் ஆடிட்டோரியம், அடல் பிகாரி வாஜ்பாய் ஆடிட்டோரியம் என்கிற ஒரு ஆடிட்டோரியத்தில் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய செய்திகளை www.economic-conference.com என்கிற இணையதள முகவரியில் பார்த்துக் கொள்ளலாம். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் $200 நீங்கள் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும். அந்த $200 3 நாட்களுக்குரிய மாநாட்டினுடைய பங்கேற்பு, அதோடு இல்லாமல் மாநாட்டினுடைய மதிய உணவு, இரவு உணவு என்று 3 நாட்களுக்கு வழங்கப்படும். அதோடு அல்லாமல் இந்த மாநாட்டிலே மாநாட்டினுடைய வெளியீடுகள் ஏதாவது இருந்தால் அதுவும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு மொரீஷியஸ் அரசாங்கத்தினுடைய பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர் இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல
இந்தியன் ஹை கமிஷனர், அதாவது இந்திய தூதர், மொரிஷியஸில் உள்ள இந்திய தூதரகம் முழு ஒத்துழைப்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மொரிஷியஸ் அரசாங்கமும் முழு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடெல்லாம் சொல்லி நீங்க உங்களுக்கு வேண்டிய உங்க கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் அனுப்புனாதான் உங்க கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாதான் அது 10 பேருக்கு தெரியும். நீங்க அனுப்புங்கன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். அதனால அவங்க எல்லாம் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு தொடர்ந்து ரொம்ப வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நான் இந்த நேரத்தில் உங்க ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களுக்கு, குறிப்பாக சிட்னியில் இந்த மாநாடை 2005 நடத்தி கொடுத்த திரு பாலேந்திர அவர்களுக்கும் மகாலிங்கம் சின்னத்தம்பி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலிங்கம் சின்னத்தம்பி முதல் மாநாடு கூட இருந்து மாநாட்டுக்கு தலைவராகவே சென்னையில் இருந்து நடத்தி கலந்து கொண்டார். எங்களுடனே இருந்து சொன்னார். அதற்கு பிறகு பல மாநாடுகளுக்கு நிதி உதவி வழங்கினார். இப்போது அவரை முன்ன மாதிரி சந்திக்க முடியவில்லை என்றாலும் கூட எப்போதாவது பேசினால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா ஒத்துழைப்பும் நல்குவார். அவர் பிரிஸ்பன்ல இருக்கிறார். இப்போ நான் கூட அவரை போய் எப்படி சந்திச்சோன்னா, ஆஸ்திரேலியால மிக வசதியான தமிழர் யார் என்று நாங்கள் இன்டர்நெட்ல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்ப அவர் பேரை வந்துச்சு. அதுக்கு பிறகு அவரோட நாங்க தொடர்பு கொண்டு பேசணும். அவர் மலேசியாவில பிறந்து வளர்ந்த ஒரு இலங்கை தமிழர், ரொம்ப பெரிய அருமையான மனுஷன். அந்த மாதிரி இந்த நேரத்தில் நான் திரும்ப நினைவு கொள்கிறேன். I am telling to all the viewers and the listeners, this conference name is the 13th World Tamil Economic Conference and the Global Economic Summit will be held on September 11th to 13th in Mauritius. The conference delegate fees is $200. The conference is will be participated by many individuals, many companies, many governments from all over the world, particularly from India, from Sri Lanka, from Malaysia, Singapore, Mauritius, South Africa, England, Canada, Australia, USA. Like that, many countries will be attending this conference. I'm welcoming one and all for this conference. Thank you. Thank you. Thank you very much. நன்றி. விளையாட்டுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி திரு சம்பத் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழர்களை